ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். இன்னைக்கு காய்கறி எல்லாம் போடாமல் வெறும் பருப்பு வச்சு ஒரு பருப்பு சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பருப்பு எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேங்க. அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூளும் கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டிருக்கேங்க. ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறதுங்க. இதை நம்ம என்ன செய்யலாம், குக்கரில் மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. வேக வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நமக்கு இப்போ சூப்பராக பருப்பு வெந்துருச்சுங்க. நல்லா குழஞ்சிருச்சுங்க பருப்பு. சப்போஸ் சரியாக குழையாமல் இருந்ததுன்னா மறுபடியும் இன்னொரு விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் அவங்க பருப்பு சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் உங்கள் வீட்டில் ஒரு 1 இயர் சைல்டு இருக்குது, அதுக்கு நீங்கள் பருப்பு சாதம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த பருப்பு சாம்பார் போட்டு கொடுக்கலாங்க. ஏன்னா அதில் காரம் நம்ம அதிகமாக சேர்க்க மாட்டோம். ஸோ வெறும் காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணி தான் தாளிப்போம். அதனால் காரம் கம்மியாக இருக்கும். ஸோ குழந்தைகளுக்கும் நீங்கள் தாராளமாக இதை சாதத்தில் போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா பசைஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு தான் பார்க்குறோம். நெக்ஸ்ட் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாங்க. இதில் நம்ம தாளிக்கிறதுக்கு என்ன எடுத்துருக்கோன்னா, கடுகு எடுத்துருக்கோங்க. கடுகோட கொஞ்சம் உளுந்து எடுத்துருக்கோம். உளுந்து அந்த தாளிக்கும் போது போட்டு இது பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்து அதோட என்னென்னா வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் நம்ம காரத்துக்காக வெறும் காஞ்ச மிளகா தாங்க யூஸ் பண்ணுறோம். 2 காஞ்ச மிளகா தாங்க போடுறேன். இது காரம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வேணும், காரம் கொஞ்சம் தூக்கலாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. அதோட ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை 2 இனுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதெல்லாம் நம்ம 1 பை 1 தாளிச்சிடலாங்க. இதில் பருப்பு நம்ம வேக வச்சுருக்கோங்க. அதிலே உப்பு போட்டுடலாம். கொஞ்சம் சூட்டோட உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு அதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் எடுத்துருக்கேங்க. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க கடுகே உளுந்தையும் போட்டுடலாங்க. கடுகு உளுந்தும் நல்லா பொரியட்டுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் கருவேப்பிலை போட்டு ஜீரகம் போட்டுடலாங்க. ஜீரகம் என்னென்னா அந்த எண்ணெயிலே பொரிஞ்சு வரும்போது நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. அதுக்கு தான் நம்ம ஜீரகம் போடுறது. சாம்பார் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் காஞ்ச மிளகா 2 எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை கிள்ளி போட்டுடலாம். ஃபைனலாக நெக்ஸ்ட்டு என்ன ஆட் பண்ணுறோன்னா, வெங்காயம் கட் பண்ணியிருக்க வெங்காயத்தை போட்டுடலாங்க. வெங்காயத்தை நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க பருப்பில் இதை போட்டுடலாங்க. நமக்கு இப்போ சூப்பராக பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இன்னொன்று இதை குயிக்காகவும் செஞ்சு பண்ணலாம். இப்போ மார்னிங் ஒரு அவசரத்துக்கு நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா செஞ்சிடலாம். அதே மாதிரி வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லை, நம்ம அந்த டயத்தில் ஒரு சாம்பார் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாங்க. இன்னொன்று இது ஸ்பெசிஃபிக்காக என்னென்னா சின்ன குழந்தைகளுக்கு இது தாராளமாக கொடுக்கலாங்க. ஏன்னா காரம் கம்மியாக போட்டிருப்போம். ஸோ நல்லா சாதத்தோடு பசைஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.